அனைவருக்கும் வணக்கம். கொளத்தூர் தொகுதி வாக்குப்பதிவுல முறைகேடுகள் நடந்துள்ளதாக திமுகவுடைய மூத்த வழக்கறிஞரான என்ஆர் இளங்கோ அவர்கள் இப்போ குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்துல கொளத்தூர் தொகுதியில இவிஎம் மெஷின்கள் சரிபார்க்கும் பணி நடந்தது. 2 விவிபேட் இயந்திரங்கள் இருக்கு இல்லையா, அதுல பழுது இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள், பல முறைகேடுகள் நடந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்களோட என்ஆர் இளங்கோ அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. வாக்கு இயந்திரங்கள்ல இருக்கக்கூடிய எண்கள் மாறி இருக்கு, அந்த இயந்திரங்கள்லாம் முழுமையாக பாதுகாக்கப்படவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்காங்க. தேவைப்பட்டால் நீதிமன்றத்தையும் நாடுவோம் அப்படின்னு என்ஆர் இளங்கோ அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. 6 மிஷின்ஸை 3 நாட்களா வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அதுல 2 மிஷின்ஸ்ல இந்த குளறுபடி இருக்கு. நீங்க வெறும் 6 மிஷின்லயே 2 மிஷின்ல இந்த குளறுபடி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க தமிழ்நாடு முழுமைக்கும் எத்தனை மிஷின்கள்ல எவ்வளவு குளறுபடிகள் இருக்கும் அப்படின்றத கற்பனை பண்ணி பாருங்க. இதே மாதிரி காஞ்சிபுரம் தொகுதியிலையும் சில விவிபேட் இயந்திரங்கள் ஒர்க் ஆகல அப்படின்ற கருத்தையும் இளங்கோ அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா கொளத்தூர்ல இருக்கக்கூடிய 157 157 அந்த பூத் நம்பர்ல வெரிஃபை பண்றப்போ என்ன ஆயிருக்குன்றத பாருங்க. இதுதான் ஹைலைட். பேலட் யூனிட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட். நீங்க வாக்குப்பதிவு பண்ணக்கூடியதுதான் அந்த பேலட் யூனிட். அந்த வாக்கு போய் சேகரிக்கப்படுது இல்லையா, அதுதான் கண்ட்ரோல் யூனிட். இந்த 2 யூனிட்ஸோடைய அட்ரஸ் டேக் அது ரொம்பவே புதுசா இருக்கு அப்படின்னு அவரு தெரிவிக்கிறாரு. அந்த அட்ரஸ் டேக்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த தொகுதி, என்ன மெஷின் நம்பர், இதெல்லாம் அதுல மென்ஷன் பண்ணி அதுல ஒரு சீல் வைப்பாங்க அப்படின்றதுதான் அதுல நடக்கிற விஷயம். ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே அந்த 157வது பூத் இருக்கு பாருங்க, அங்க உள்ள மிஷின்ஸ்ல இல்ல அப்படின்றத அவரு தெரிவிச்சிருக்காரு. எதுக்கு இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்ற கேள்வியை கேட்டால் இது ஹியூமன் எரர் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்களாம். ஹியூமன் எரர்னா ஒரு இடத்துல நடக்கலாம், 2 இடத்துல எப்படி நடக்க முடியும் இல்லையா? சீல் பண்ணி வைக்கிறது கண்ட்ரோல் யூனிட் அண்ட் பேலட் யூனிட் 2 இடத்துலயுமே வைக்கணும். ஒரு இடத்துல ஹியூமன் எரர் அப்படின்றத ஒத்துக்கலாம், 2 இடத்துல எப்படி ஹியூமன் எரர் ஆக முடியும்? இப்ப இந்த இவிஎம்ல பல குளறுபடிகள் இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கண்கூடாவே நம்ம பாக்குறோம், நிறைய இஷ்யூஸ் நடக்குது. அதுல வாக்குப்பதிவு சரியா நடக்க மாட்டேங்குது, அப்புறம் அது சரியா பாதுகாக்கப்படவில்லை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் எழும்புது. ஸோ எண்ட் ஆஃப் தி டே இதுல குளறுபடிகள் இருக்கு அப்படின்றது உண்மைதானே. அது மட்டும் இல்லாமல் மனித தவறுகள் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய பதிலே மனித தவறு, ஹியூமன் எரர் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப இதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த இவிஎம் மிஷின்ஸ்ல வாக்களிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதை இந்த முறையை அப்படியே மாத்தலாம் இல்லையா? பல வளர்ந்த நாடுகளே இந்த இவிஎம் மிஷின் முறையை பயன்படுத்துறது கிடையாது. ஆனா இந்தியால இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த இவிஎம் மிஷினை கண்டுபிடிச்சவனே அவன் நாட்டுல இதை பயன்படுத்துறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ குளத்தூர்ல தான் இதை ஆய்வு பண்ணியிருக்காங்க, குளத்தூர்ல தான் இதெல்லாம் செக் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த குளத்தூர் தொகுதின்றது எவ்வளவு முக்கியமான தொகுதி, முன்னாள் முதலமைச்சருடைய தொகுதி, ஒரு முக்கியமான ஒரு தலைவருடைய தொகுதி, அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி. அவ்வளவு முக்கியமான தொகுதியில இவ்வளவு ஈஸியா ஹியூமன் எரர்ஸ் நடந்துருச்சு அப்படின்னு எப்படி சொல்றாங்க? இவ்வளவு முக்கியமான ஒரு தொகுதியிலேயே இப்படிப்பட்ட இஷ்யூஸ் நடக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னா, அப்ப தமிழ்நாட்டுல மீதி இருக்கக்கூடிய 233 தொகுதிகள்ல ஒரு தொகுதியில இப்படி நடக்குது அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய 233 தொகுதிகள்ல இன்னும் நோண்டி பார்த்தா தானே தெரிய வரும் இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ட்டு. அப்ப இவ்வளவு குளறுபடியா இருக்கக்கூடிய ஒரு இவிஎம் மிஷின் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதுக்காக தேர்தல்ல பயன்படுத்தணும்? எதுக்காக வாக்களிக்கிறதுக்காக பயன்படுத்தணும்? வாக்களிக்கிறது ஒண்ணு மட்டும்தான் ஜனநாயக ரீதியாக மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பவர், ஒரே ஒரு வெப்பன், ஒரே ஒரு அதிகாரம். எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய அதிகாரம்ன்றது வாக்களிக்கிறது தான். அதுலயுமே இவ்வளவு குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு சொன்னா இதை எதுக்காக நடைமுறையில பயன்படுத்திக்கிட்டு இருக்கணும்? இது தூக்கி தூர எறிஞ்சிடலாமே. முதல்லயே நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருந்துச்சு, இந்த இது ஃபிக்ஸிங்கா இருக்குமோ அப்படின்ட்டுலாம் சந்தேகம் இருந்துச்சு. ஆனா என்னமோ ஒண்ணு எல்லா இடத்துலயுமா ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சில ஜஸ்டிபிகேஷன்ஸ்ல போனா கூட நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு, இப்பவும் இருக்கதான் செய்யுது. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா விஜய் அவர்களுக்கு அலை வீசிருச்சு. தமிழ்நாடு ஃபுல்லா விசில் புரட்சி நடந்துருச்சு, மௌன புரட்சி ஜெயிச்சிருச்சு இப்படின்ட்டுலாம் விளம்பரப்படுத்தினாங்க, இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இங்க வீசின இந்த அலை, இங்க வீசின இந்த விசில் புரட்சி, இங்க நடந்த இந்த மாற்றம் பாண்டிச்சேரியில ஏன் நடக்கல? அந்த கேள்வி நமக்கு திரும்ப திரும்ப உறுத்திக்கிட்டே இருக்கு. இங்க மட்டும்தான் நடக்குதுன்னா ஏன் பாண்டிச்சேரியில நடக்க மாட்டேங்குது? அங்க ஏன் விசில் புரட்சியால புரட்சி பண்ண முடியல? அப்ப இந்த சந்தேகம் நமக்கு ஏற்கனவே இருந்துச்சு. அப்புறம் இன்னும் நிறைய டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சந்தேகம் இன்னும் வலுவா இருக்கும். லைக் சரத்குமார் அவர்கள் கட்சியை கலைச்சிக்கிட்டு பிஜேபியில போய் சேர்ந்ததா இருக்கட்டும். ஏன்னா அவருடைய கட்சியுடைய கொடி கலர் ரெட் அண்ட் எல்லோ இல்லையா? அப்போ
ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆல்சோ தந்தி டிவி இருக்கு இல்லையா, அதோடைய அந்த சேனல் லோகோ நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் எல்லோ அண்ட் ரெட் கலர் இருக்கும். அதெல்லாம் தூக்கிட்டாங்க. அதை மாத்தி ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் தீமுக்கு இப்ப கொண்டு வந்துட்டாங்க. ஸோ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கு, ரெட் அண்ட் எல்லோ கலர்ல என்னென்னலாம் இருக்கு, மீடியா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டி பிளாக்ஸ், அதெல்லாம் தூக்குவோன்னு ஏற்கனவே முன்கூட்டியே தூக்கியிருக்காங்களோ அப்படின்ற சந்தேகம் வருது. பிளஸ் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த கரூர் வழக்கு விவகாரம் தொடர்பாக டெல்லிக்கு போயிட்டு வந்தார் பாருங்க. முதல்ல எல்லாம் டெல்லிக்கு போறப்போ சில 1-2 டைம்ஸ் போறப்போ அவர் வந்துட்டு ரொம்ப சோகமா அப்படியே என்னடா இது அப்படின்ற மாதிரி போனார். ஆனா கடைசியா அவரு சிபிஐ என்கொயரி முடிஞ்சு வெளியே வரப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா ஜாலியா அவர் கார்ல அவர் அந்த சன்ரூஃப் வழியா ஏறி அங்க இருந்த ரசிகர்களுக்கு எல்லாம் ஹாய் சொல்லிக்கிட்டு ரொம்ப ஜாலியா வந்தார். அப்போ உள்ளார அவருக்கு நம்பிக்கை கொடுக்கும் விதமான வார்த்தைகள் எதுவும் சொல்லப்பட்டதா, இல்ல என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியல. அவர் ரொம்ப ஒரு என்கொயரிக்கு போயிட்டு வர்ற ஒரு மாதிரியே இல்ல, ரொம்ப ஜாலியா ரொம்ப மகிழ்ச்சியின் உச்சத்துல இருந்து வந்தார். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ ஈஸியா ஒரு நடிகருக்கு வாக்கு செலுத்தி இருக்க மாட்டாங்க, அவ்வளவு முட்டாள் மக்கள் இல்லைன்றதுதான் நம்மளுடைய கருத்தாக இருந்தது. இப்போ இந்த நிலவரங்களை எல்லாம் பார்க்கிறப்போ ஒரு வெறுப்பு வந்தாலும் கூட ஒரு வகையில ஒரு சின்ன ஹோப் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் அப்படிப்பட்டவங்க இல்லப்பா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. இப்ப திமுக இந்த வழக்கை கோர்ட்டுக்கு கொண்டு போனாதான் தெரியும் இதுக்கு பின்னாடி என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கு, இதுல என்னதான் இருக்கு அப்படின்றது இன்னும் எஸ்கலேட் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு இது கொண்டு போனா மட்டும்தான் என்ன நடந்திருக்கு, எதனால கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்களே தோத்தாங்க, இது எல்லாமே நமக்கு தெரிய வரும். இன்னும் எத்தனை தொகுதிகள்ல இந்த மாதிரி நடந்திருக்குமோ தெரியாது. ஒருவேளை இது பிக்சிங் ஆக இருக்கும் பட்சத்தில் இந்த கொத்து பரோட்டா போட்டோன்னு சொன்னது, இதை வச்சே சீன் கிரியேட் பண்ணது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலமா இருக்கும் இல்லையா. நல்ல பாஜக கூட டீலிங்ஸ் போட்டு பயங்கரமான வேலைகளை எல்லாம் பார்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள் தான் நமக்கு வலுக்குது. இத மாதிரிப்பட்ட விவகாரங்களை பார்க்கிறப்போ இப்ப ஒரு தொகுதியிலேயே இப்படி இருக்குன்னா அப்ப மீதி இருக்கக்கூடிய தொகுதிகள்ல எல்லாம் எவ்வளவு நடந்திருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஆதாரத்தோட நமக்கு கிடைக்குது, பூத் நம்பர் தெரியுது, அங்க உள்ள விவிபேட்ல இப்படி நடந்திருக்கு, விவிபேட் ஒர்க் ஆக மாட்டேங்குது, கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட் இதுல எல்லாம் அந்த சீல் கரெக்டா வைக்கல, சீலே இல்ல, இந்த மாதிரி பல விஷயங்கள் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரவே இல்லை. இந்த ஒரு பாட்டு உண்டு இல்லையா, பிரச்சாரமே நீ பண்ணாமலே ஓட்டத்தை வாங்கி வச்சுக்கிட்டேன்னு இந்த திமிரு காட்டாதடி எல்கேஜி படத்துல வரும் அந்த பாடல். அந்த மாதிரிதான் பிரச்சாரமே பண்ணாம அவர் எப்படி ஜெயிக்க முடிஞ்சது, வெளியிலே வரல. மிஞ்சி போனா ஒரு 10 இடங்களுக்கு போயிருப்பாரு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் உண்மையாலுமே இந்த 108 சீட்டையும் கொடுத்தாங்களா, இல்ல 108 சீட்டை இவங்களே எடுத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. 108 சீட்டை மட்டும் எடுக்கல, அதுக்கு பிறகு இன்னும் தேவைப்படுற சீட்டுகளையும் இழுன்னு இழுத்து எடுத்திருக்காங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, இந்த தேர்தல் முறையாக நடக்கவில்லை, முறையாக நடக்கல அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு வருது. இந்த தேர்தலை ரத்து செஞ்சுட்டு முழுக்க முழுக்க புதுவிதமான ஒரு முறையில தேர்தல் நடந்தால்தான் உண்மை வெளிச்சத்துக்கு வரும். உண்மை அப்பதான் தெரிய வரும். வாக்குச்சீட்டு முறையில தேர்தல் நடந்தால்தான் உண்மை என்னன்னே தெரியும். இந்த இவிஎம் மேல பெருசா நம்பிக்கை இல்லைங்க. ஒரு நாள் ஃபுல்லா இதுக்குன்னே நேரத்தை செலவழிச்சு போய் ஓட்டு போடுறதே எதுக்கு அப்படின்ற மாதிரிதான் ஃபீல் ஆகுது. இங்க நடக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் நம்ம பாக்குறப்போ நம்ம முன்னாடியே நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம், எல்லாருமே அதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பெரும்பான்மையா எல்லாரும் என்ன நினைச்சோம், தாவேக்காவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, ஆனா அது ஆட்சி மாற்றம் செய்யற அளவுக்கான ஓட் பேங்கா இருக்க வாய்ப்பில்லை. ஒரு ஆட்சியவே பிடிக்கிற அளவுக்கான ஓட்டு, அதுக்கான வாக்கு சதவீதம்லாம் அவங்க கிட்ட கிடையாது, அவ்வளோலாம் முட்டாள் மக்கள் கிடையாது நம்ம மக்கள் அப்படின்ற கருத்தை நம்ம பல இடத்துல தெரிவிச்சிருக்கோம். அது இப்போ உண்மையாதான் இருக்குமோ, நம்ம சொன்னதெல்லாம் உண்மைதானோ அப்படின்ற எண்ணம் நமக்கு வருது. ஆகவே குளத்தூர்ல இப்படி முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் இப்ப வெளியே வந்திருக்கு இல்லையா, என்ஆர் இளங்கோ அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? விஜய் அவர்களுக்கு உண்மையாலுமே இந்த அலை வீசிச்சா, எல்லாரும் ஆதரவு தெரிவிச்சாங்களா, உண்மையாலுமே இந்த 108 சீட்டுகளும் நேர்மையாக தேர்தலில் போட்டி போட்டு நேர்மையாக அவர் வென்ற சீட்டுகள் தானா? இதெல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.